Welcome to all. 12th chemistry, unit number 4. Topic transition and inner transition element. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 4 யூனிட் பார்த்துருக்கோம். ஸோ யூனிட் நம்பர் 1, 5, 6 and 7 பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது 4th யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ transition and inner transition elements. ஸோ வாட் இஸ் கால்டு டிரான்சிஷன் மெட்டல்? டிரான்சிஷன் அப்படின்னா இடைநிலை உலோகம் அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலி த மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் தட் ஹேவ் இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர் எஃப் subshell in the neutral or cationic state are called transition metal. அதாவது மெட்டாலிக் எலமெண்ட்ல இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால் ஆர் எஃப் சப்ஷெல் இந்த அது நியூட்ரலாக இருக்கலாம் அல்லது கேட்டியானிக் ஸ்டேட்டாக இருக்கக்கூடியதா நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐயுபிஎஸ்சி டிஃபைன்ஸ், ஐயுபிஎஸ்சி மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் pure and applied chemistry define transition metal as an element whose atom has an incomplete d subshell R which can give rise to cation with an incomplete d subshell அப்படினா ஐயுபாக் definition கொடுக்குறாங்க. Then they occupy the central position of the periodic table between S and P black element. அப்போ இந்த டி பிளாக் டிரான்சிஷன் எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ தமிழில் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பீரியாடிக் டேபிளில் எங்கே ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னா எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்டுக்கு இடையில பிட்வீன் த கேப். ஸோ நமக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், பிட்வீன் த கேப் பீரியாடிக் டேபிளில் பாருங்கள். இது என்ன அப்படின்னா இது குரூப் 1, இது குரூப் நம்பர் 2, இது குரூப் நம்பர் 3ன்னு சொல்கிறோம். 3லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. அப்போ குரூப் நம்பர் 3 to 12 என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட். ஸோ இதான் டி பிளாக் எலமெண்ட். இப்போ இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட் சொல்கிறோம். அப்போ இது என்ன அப்படின்னா இது வந்து எஸ் பிளாக் எலமெண்ட், இங்கே இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட். அப்போ பிட்வீன் த எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட், இப்போ எஸ் பிளாக் எலமெண்ட்டுக்கும் பி பிளாக் எலமெண்ட்டுக்கும் இடையில இருக்கிறதுனால அதுக்கு பேர் டிரான்சிஷன் இடைநிலை தனிமங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த பிட்வீன் கேப்பில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் their properties are transitional between highly reactive metal S black. அப்போ S black எப்படி இருக்கும் அப்படின்னா highly reactive metal இருக்கும். and elements of B black which mostly non metal. அப்போ அந்த B blackல எப்படி இருக்கும் அப்படின்னா non metal இருக்கும் mostly, except group number 11 elements all transition metals are hard and have very high melting point. இப்போ நமக்கு இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட் வந்து எஸ் பிளாக்கும் பி பிளாக்கும் இடையில இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எஸ் பிளாக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் எஸ் பிளாக் எலமெண்ட். இப்போ பி பிளாக் எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி நான் மெட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இன்னும் எஸ் பிளாக்கு, டி பிளாக்கு, எஃப் பிளாக் மோஸ்ட் ஆஃப் தம் ஆல் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஒன்லி மெட்டல், நான் மெட்டல், செமி மெட்டல் ஆல்சோ ஹேவிங். ஸோ இப்போ பி பிளாக் ஒன்லி ஹேவிங் த நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல் அப்படிங்கிறது அலோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அலோகங்கள் எதில் இருக்குது அப்படின்னா பி பிளாக்ல மட்டும்தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான், ஜெர்மானியம். ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அலோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சாரி, அலோகங்கள் அப்படின்னு அது சிலிக்கான், ஜெர்மானியம் மெட்டலாய்ட்ஸு உலோக போலி அப்படின்னு சொல்கிறோம். அலோகங்கள் அப்படிங்கிறது ஃப்ளூரின், குளோரின், புரோமின். ஸோ அதில் இருக்கக்கூடியதை நம்ம அலோகங்கள் நான் மெட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் எக்ஸப்ட் குரூப் நம்பர் 11 எலமெண்ட் ஆல் டிரான்சிஷன் மெட்டல் எல்லாமே எப்படி இருக்கும் டிரான்சிஷன் மெட்டல், ஹார்டாக இருக்கும், வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அயன் அண்ட் காப்பர் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அயனும் காப்பரும் இல்லாத வீடு இல்லைன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இரும்பு அயன் தேவை. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன வேணும், பாத்திரம். இப்போ சமையல் பாத்திரங்கள் எல்லாமே ஒயராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், எல்லாமே என்ன இருக்குது. அப்போ அயன் அண்ட் காப்பர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். மெனி அதர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் சச்சஸ். அப்போ டங்ஸ்டன் அப்படிங்கிறது அவருடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா டபிள்யூ. டங்ஸ்டன் இன் லைட் பல்ப் ஃபிலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் குண்டு பல்ப் எடுத்துக்கிறோம். அந்த குண்டு பல்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயர் மாதிரி சென்டரில் இருக்கும்.
ஸோ அந்த பல்பு ஃபீஸ் போச்சுன்னு சொல்லுவோம், அந்த ஒயர் கட் ஆயிருச்சு அப்படின்னா ஃபீஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் தான் டங்ஸ்டன். ஸோ அது என்ன அப்படின்னா ஹைலி அதோடைய மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். அப்போ அது எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா லைட் பல்ப் ஃபிலமெண்டில் யூஸ் ஆகுது. அடுத்து டைட்டானியம் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட். இப்போ மூட்டு வலி இதெல்லாம் எலும்புகளை ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக செயற்கை இணைப்பு பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைட்டானியத்தை யூஸ் பண்ணுறோம். அடுத்து மாலிப்டினம் இன் பாலிமர் பிளான்ட் இருக்கு இல்லையா, பாய்லர் பிளான்ட், சாரி பாலிமர் கிடையாது, பாய்லர் பிளான்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாலிப்டினம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பிளாட்டினம் இன் கேட்டலைசிஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் வந்து லைட் பல்ப் ஃபிலமெண்டாக யூஸ் ஆகுது, டைட்டானியம் வந்து மேனுஃபேக்சரிங் ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட்டு, மாலிப்டினம் பார்த்தீங்கன்னா பாய்லர் பிளான்ட்டில் யூஸ் ஆகுது, பிளாட்டினம் இன் கேட்டலைஸாக யூஸ் ஆகுது. தே ஆல்சோ பிளே இன் விடல் ரோல் இன் லிவிங் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் இன் ஹீமோகுளோபின். இந்த ஹீம் அப்படிங்கிறது ரெட் பிளட். அந்த பிளட்டில் என்ன இருக்குது அப்படின்னா அயன் போர்பைரின் Fe2+, அயன் போர்பைரின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஹீமோகுளோபினில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளோரோஃபிலில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் போர்பைரின் காம்ப்ளெக்ஸ். அண்டு கோபால்ட் இன் விட்டமின் B12. கோபால்ட் இதில் இருக்குது, விட்டமின் B12 இருக்குது. ஸோ இதெல்லாமே பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். The general trends in properties of D block element with specific reference of 3D series, their characteristic chemical reactivity, some important compounds K-monopher and K2Cr2O7. K-monopher அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட், K2Cr2O7 அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட். இப்போ இந்த நம்ம யூனிட்டில் இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட் வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் ஆஃப் டி சீரீஸ் 3D சீரீஸ், தியர் கேரக்டர் அதோடைய கேரக்டர் பார்க்க போகிறோம், கெமிக்கல் ரியாக்டிவிட்டி பார்க்க போகிறோம், சம் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸு என்ன பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் டைக்ரோமேட், அவருடைய ப்ரிப்பரேஷன், அவருடைய கெமிக்கல் ஃபிசிக்கல் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அவருடைய யூசஸ், அதை பற்றி நம்ம இந்த யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தென் பொசிஷன் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட் இன் த பீரியாடிக் டேபிள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், இது என்ன அப்படின்னா குரூப் நம்பர் 1, இது பார்த்தீங்கன்னா குரூப் நம்பர் 2, இது குரூப் நம்பர் 3. அப்போ 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ 12 இங்கே இருக்குது. ஸோ அப்போ அடுத்து 13 இங்கே ஆரம்பிக்குது, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ இந்த 18 அப்படிங்கிறது நோபல் கேஸு. அப்போ குரூப் நம்பர் 1 and 2 பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் எலமெண்ட். குரூப் நம்பர் 3 to 12 பார்த்தீங்க அப்படின்னா அது என்னது டி பிளாக் எலமெண்ட். குரூப் நம்பர் 13 to 18 பார்த்தீங்க அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட். அப்போ எஸ் பிளாக்கும் பி பிளாக் இடையில இருக்கிறதுனால இதுக்கு பேர் டி பிளாக் எலமெண்ட், இதுக்கு இன்னொரு பேர் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இது கீழே இருக்குது இப்படி பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா எஃப் பிளாக் எலமெண்ட். இந்த எஃப் பிளாக் எங்கே இருக்குது அப்படின்னா இதில் இருக்குது, இது உள்ளே தான் இருக்குது. அப்போ மேலே லாந்த நம்பர் பார்த்தீங்களா அது ஃபஸ்ட்டு ரோ, ஆக்டினியம் இருக்கு இல்லையா இது செகண்ட் ரோ. அப்போ இது என்ன சொல்கிறோம், இது 4F 5F. அப்போ 4F அப்படின்னு என்ன சொல்கிறோம், லாந்தனைட் சீரீஸ். 5F என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டினைட் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எஃப்லாக 2 டைப்ஸாக பிரிக்கிறோம், ஒன்று 4F, அனரும் என்னது 5F பிரிக்கிறோம். அதனால் இந்த எஃப்லாக் எலமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஏற்கனவே டி பிளாக்கு டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்கிறோம். அதனால் எஃப்லாக் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட். அப்போ பொசிஷன் வந்து டி பிளாக் எலமெண்ட் இங்கே தான் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் எதெல்லாம் மெட்டல் சொன்னேன், எஸ் பிளாக் மெட்டலு, டி பிளாக் மெட்டலு, எஃப் பிளாக் மெட்டலு. இந்த பி பிளாக் இருக்கு இல்லையா, பி பிளாக்ல பார்த்தீங்கன்னா இந்த அப்படி இருக்கும், போரான், சிலிக்கான், இந்த ரேஞ்சில் அப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இது மெட்டலு, இது நான் மெட்டலு, இது செமி மெட்டல். இது வந்து பி பிளாக்ல பிரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டி பிளாக் எலமெண்ட் கம்போஸ்ட் ஆஃப் 3D சீரீஸ். அப்போ அதில் வந்து 4 சீரீஸ் இருக்கும், 3D சீரீஸு, 4D சீரீஸு, 5D சீரீஸு, 6D சீரீஸ். ஸோ அப்போ 4 இருக்கும். 3D சீரீஸில் என்ன இருக்குது அப்படின்னா 4th பீரியட்னு சொல்கிறோம். 4th பீரியடில் ஸ்காண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் 10 எலமெண்ட் இருக்கும். அடுத்து 4D சீரீஸில் பார்த்தீங்கன்னா 5th பீரியட்னு சொல்கிறோம், இட்ரியம் டு கேட்மியம் அப்படி 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் 5D சீரீஸில் பார்த்தீங்கன்னா 6th பீரியடு லாந்தனம் அண்டு ஹாஃப்னியம் டு மெர்க்குரி இருக்கும். அடுத்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7th பீரியட் இருக்கும். 7th பீரியடில் என்ன நமக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டினியம் டு CN அப்படின்னு சொல்லுவோம், காப்பர்னிசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் 7th பீரியடாக சொல்லுவோம். Has been known that the group number 12 element என்னது zinc, cadmium and mercury do not have partially filled d orbital either in their elemental state or in their normal oxidation state.
அப்போ குரூப் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஜிங்கு, கேட்மியம், மெர்குரி do not have partially defilled d orbital either in their elemental state or in the normal oxidation state. However, they are treated as transition element because their properties are an extension of their properties of the respective transition element as per the IUPAC definition. The seventh period சொன்ன seventh period element starting from AC அப்படின்னா actinium, ரூதர்ஃபோர்டியம், RF அப்படின்னா ரூதர்ஃபோர்டியம் டு CN அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம்? காப்பர்னிசியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்சோ பிலாங்ஸ் டு டிரான்சிஷன் மெட்டல். இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறோம்? டிரான்சிஷன் மெட்டல் சொல்கிறோம். ஆல் ஆஃப் தம் ஆர் ரேடியோ ஆக்டிவ். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாமே என்ன எலமெண்ட் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் எக்ஸப்ட் ஆக்டீனியம். ஆக்டீனியத்தை தவிர ஒன்வர்டில் கேட்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இந்த செவன்த் பீரியட் இஸ் நாட் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னா ஆக்டீனியம். மற்ற எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். All the remaining elements are synthetically prepared and have very low half-life period. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா half-life period வந்து வெரி லோவாக இருக்கும் in transition element. Next, electronic configuration. The electronic configuration of element using Hoffa principle, Hund rules, etc. அதே மாதிரி நமக்கு அந்த பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம அக்கார்டிங் டு ஹாஃபா பிரின்சிபல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, த எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஃபீல்டு 4s ஆர்பிட்டால் பிஃபோர் 3d ஆர்பிட்டால். ஏன்னா நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது சொல்லுவோம் 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. 3p6க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4s2, அதுக்கு அடுத்து தான் 3d அப்படின்னு வரும். அப்போ 4s ஆர்பிட்டால் ஃபஸ்ட்டு ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் பிஃபோர் 3d ஆர்பிட்டால். Therefore, filling of 3d orbital start from scantium. Sorry, அந்த 4s ஆர்பிட்டால் ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி எது ஃபில் ஆகிரும் அப்படின்னா இந்த 3d ஆர்பிட்டால் ஃபில் ஆகிரும். அப்போ therefore filling of 3d orbital start from scantium. Its electronic configuration. ஸ்காண்டியத்துக்கு என்ன? அட்டாமிக் நம்பர் 18 ஆர்கான நோபல் கேஸு. ஸோ 18க்கு அடுத்து என்னது? 4s2, 10, 20, 21. ஸ்காண்டியம் வந்து 3d1, 4s2 and the electrons of successive element are progressively filled in 3d orbital and filling 3d orbital is complete in zinc whose electronic configuration is zinc என்ன இருக்கு அப்படின்னா 3d10 இந்த இடத்துல 4s2 ன்னு வரணும். 3d10 4s2 அப்படின்னு வரணும். Next, however there are two exceptions in the above mentioned progressive filling of 3d orbital. If there is a change of occurring half filled or fully filled 3d orbital subcell, it is given period as they are the stable configuration. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. half filled or fully filled, completely filled இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் அண்ட் காப்பர் எடுத்துக்கிறோம். குரோமியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 24. 24 அப்படின்னா எப்படி வரும்? 3d4, 4s2 இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த 3d4 இருக்கு இல்லையா, அது ஆஃப் இல்லை அப்படின்னா 5 இருக்கணும், d5 இருக்கணும். அப்போ என்ன பண்ணுது? 4s2 இருக்கு இல்லையா, அதில் கூட ஒரு எலக்ட்ரான் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? அந்த ஆர்கானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால, அப்போ 3dக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால இப்போ இந்த குரோமியத்தில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3d5, இங்கே வந்து 2 வந்து இங்கே போயிடுச்சு. 4 என்ன ஆயிடுச்சு? இங்கே வந்து 5ஆக மாறிடுச்சு. அப்போ 4s1 சொல்லுவாங்க. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ எஸ் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருந்தாலும் அது ஆஃப் ஃபீல்டு தான், 2 எலக்ட்ரான் இருந்தாலும் அது ஃபில்டு. அப்போ என்ன பண்ணுது? அதனால அந்த ஒரு எலக்ட்ரானை தூக்கி என்ன பண்ணுது? இங்கே கொடுத்துட்டு அந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக, அந்த எலமெண்ட் வந்து ஸ்டேபிளாக மாறிடுது. ஸோ சிமிலர்லி அண்ட் காப்பர் எடுத்துக்கிறோம். காப்பர் என்ன அப்படின்னா அட்டாமிக் ஆர்கான் 3d9 4s2 இருக்கும். இந்த இடத்துல 9 இருக்கும், 3d9 4s2 இங்கே இருக்கும். அதே சேம் தான் இங்கே எஸ்ஸில் வந்து 1 இருந்தாலும் ஸ்டேபிள் தான், 2 இருந்தாலும் ஸ்டேபிள் தான். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது? இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 9 என்னவா மாறுது? 10ஆக மாறுது. ஸோ அப்போ வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரெஸ்பெக்டிவ்லி. The extra stability of half filled and fully filled d orbital due to symmetrical distribution of electron and exchange energy அப்படின்னு சொல்கிறோம். With these two exceptions and minor variation in certain individual cases, the general electronic configuration of d black element can be written as general electronic configuration எப்படி எழுதுறோம் அப்படின்னா இங்கே நோபல் கேஸ் என்ன? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான். அப்போ அதில் ஹீலியம், நியான், ஆர்க்கு வர வாய்ப்பு இல்லை.
ஸோ ஆர்கான்லேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான் போடலாம். அப்போ நோபல் கேஸ் இங்கே போட்டுக்கிறோம். n-1 d பவர் 1 - 10 ns122 அப்படின்னா n-1 அப்படின்னா ஃபார் n = 4ன்னு வச்சுங்களேன். 4 - 1 என்ன வரும்? 3. அப்போ 3d இங்கே எலக்ட்ரான் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3. நம்பர் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கலாம். ns இருக்கு இல்லையா, அந்த ஏற்கனவே சொன்னோம். இங்கே nsல வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 என்ன ஆகும்? இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது ns1 மாறும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா அது ns2 இருக்கும். அதனால தான் 1 2 2ன்னு போட்டிருக்கோம். ஹியர் n = 4 to 7. என்னங்கிறது 4லேருந்து வச்சுக்கலாம். 4 5 6 7ன்னு வச்சுக்கலாம். இஃப் த பீரியட் 6 and 7 இருந்துச்சுன்னா the configuration include n-2f orbital. இங்கே n-1 d orbital சென்ட்ரலாக இங்கே பீரியட் வந்து 6 and 7 இருந்துச்சு அப்படின்னா n-1 2f orbital. நோபல் கேஸ் n-2f 14 n-1 d 1 to 10 ns 1 to 2. இது என்ன அப்படின்னா f ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அடுத்து ஜென்ரல் ட்ரெண்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ். அவருடைய ஜென்ரலான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இன்னும். அப்போ மெட்டல் அப்படின்னா டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னா ஆல் ஆஃப் த மெட்டல் அப்படின்னு சொன்னோம். எஸ் பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் எல்லாமே என்ன அப்படின்னா ஆல் த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ். சிமிலர் டு ஆல் மெட்டல் த டிரான்சிஷன் மெட்டல் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் அப்படின்னா மெட்டல் அப்படின்னா உலோகம், நான் மெட்டல் அப்படின்னா அலோகம். மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கு என்ன வித்தியாசம்? எதெல்லாம் ஹீட்டிங் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணுதோ தட் இஸ் கால்ட் மெட்டல். எதெல்லாம் கண்டக்ட் பண்ணலையோ அது நான் மெட்டல், அலோகம் அப்படின்னு சொல்கிறோம். அன்லைக் த மெட்டல் ஆஃப் குரூப் நம்பர் 1 அண்ட் குரூப் நம்பர் 2. குரூப் நம்பர் 1 என்ன? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான், அதெல்லாம் குரூப் நம்பர் 1ன்னு சொல்கிறோம். அண்ட் குரூப் நம்பர் 2 என்ன? பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டாண்டியம், பேரியம், ரேடியம். இதில் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா குரூப் நம்பர் 2ன்னு சொல்கிறோம். ஆல் த டிரான்சிஷன் மெட்டல் எக்ஸப்ட் குரூப் நம்பர் 11. அப்போ குரூப் நம்பர் 11 அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஜிங்குக்கு முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதான் 11, அதாவது காப்பர். எலமெண்ட்ஸ் ஆர் ஹார்டு ஆஃப் ஆல் நவுன் எலமெண்ட். சில்வர் ஹேஸ் த ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அட் ரூம் டெம்பரேச்சர். ஒன்றும் இல்லைங்களா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் த எலமெண்ட் ஹையஸ்ட் எலக்ட்ரிசிட்டி அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா சில்வர் தான் ஹையஸ்ட் எலக்ட்ரிசிட்டி. அடுத்து மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் ஹெக்ஸகோனல். எல்லாமே எப்படி இருக்கு? மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகோனல் க்ளோஸ்ட் பேக். அந்த ஹெக்ஸகோனல் க்ளோஸ்ட் பேக்கை HCP அப்படின்னு சொல்கிறோம். எங்கனையெல்லாம் இந்த டேப்லெட் காலத்தில் HCP இருக்கோ அது ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்டு. அடுத்து கியூபிக் க்ளோஸ்ட் பேக்ட் அப்படின்னா CCP. ஆர் பாடி சென்டர் கியூபிக் அப்படின்னா BCC. விச் ஆர் த கேரக்டரிஸ்டிக் இஸ் ட்ரூ மெட்டல்ஸ். இது எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரூ மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இது என்ன அப்படின்னா குரூப் நம்பர் 3ன்னு சொல்கிறோம். 3 to இது வந்து குரூப் நம்பர் 12. இப்போ 12 11 ஒன்று பார்த்தோம் அப்படி தானே? இந்த 11 எலமெண்ட் ஹார்டாக இருக்கும் அப்படின்னா காப்பரு, சில்வரு, கோல்டு, ஆர்ஜி இது எல்லாமே என்ன அப்படின்னா குரூப் நம்பர் 11. சரி, இப்போ பாருங்கள் ஸ்காண்டியம் பார்த்தீங்கன்னா HCPன்னு சொல்கிறோம். HCPன்னு என்ன சொன்னேன்? ஹெக்ஸகோனல் க்ளோஸ்டு பேக். அடுத்து டைட்டானியமும் HCP. வனேடியம் என்னது? BCC அப்படின்னா பாடி சென்டர் கியூபிக். குரோமியம் BCC, மேங்கனீஸ் PCC, அடுத்து அயன் BCC, கோபால்ட் HCP, அடுத்து நிக்கல் FCC அப்படின்னா ஃபேஸ் சென்டர் கியூபிக், காப்பர் FCC, ஜிங்க்கு HCP. ஸோ இதில் உங்களுக்கு வந்து அடையாளம் தெரியணுங்கிறதுனால தான் கொஞ்சம் கலரில் கொடுத்துருக்காங்க. FCC எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் கொடுத்துருப்பாங்க. இப்போ HCP எல்லாம் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. BCCலாம் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பாருங்கள் RHO அண்ட் DHCP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு as we move from left to right along the transition metal series melting point first increase. melting point என்ன ஆகும்? first increase with the as the number of unpaired d electron available for metallic bonding increase reach a maximum value and then decrease. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா டிகிரீஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டில் என்ன ஆகுது? மெல்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அவைலபிளான மெட்டாலிக் காம்பவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் ஒரு மேக்ஸிமம் லெவலுக்கு ரீச் ஆகிடுது. தென் என்ன ஆகுது? டிகிரீஸ் ஆகுது. அஸ் த டி எலக்ட்ரான் பேர் அப் அண்ட் பிகம் லெஸ் அவைலபிலிட்டி ஃபார் பாண்டிங். ஸோ அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு சீரியஸ் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஃப்ரம் ஸ்காண்டியம். ஃபஸ்ட்டு ஸ்காண்டியம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா
1814 கெல்வின். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்கள், இதான் ஸ்காண்டியம்மா. அப்போ இது வந்து கெல்வினில் போட்டிருக்கோம். 0, 500, 1000, 1500, 2000, 2500. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம் என்ன ஆகுது அப்படின்னா கிராஜுவலாக என்ன ஆகுது, மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டைட்டானியம் போகுது. டைட்டானியத்துலேருந்து கிராஜுவலாக திரும்ப என்ன ஆகுது, வனேடியம் போகுது, இன்க்ரீஸ் ஆகுது. வனேடியமும் குரோமியமும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. குரோமியத்துலேருந்து மேங்கனீஸ் என்ன ஆகுது, அப்படி மெல்டிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. மெல்டிங் பாயிண்ட் அப்போ மேங்கனீஸில் திரும்ப அயனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து அயன்லேருந்து கோபால்ட் டிக்ரீஸ் ஆகுது. கோபால்ட் டு நிக்கல் லைட்டாக டிக்ரீஸ் ஆகுது. நிக்கல்லேருந்து காப்பர்லேருந்து ஜிங்கு பார்த்தீங்கன்னா வெரி டிக்ரீஸ். அப்போ இந்த இடத்துல எக்ஸாக்ஸ் ஒய்ஆக்ஸ் வச்சு நம்ம அதை பார்த்தோம். ஸோ இதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஃபஸ்ட்டு சீரீஸில் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஃப்ரம் ஸ்காண்டியம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் மெல்டிங் பாயிண்ட் 1814 கெல்வின் டு ஏ மேக்ஸிமம் ஆஃப் 2183 கெல்வின் ஃபார் வனேடியம். அப்போ வனேடியம் இங்கே இருக்கா, இது வந்து என்ன இருக்குது, மேக்ஸிமமாக இங்கே போகுது. வனேடியமும் குரோமியமும் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ அடுத்து விச் இஸ் க்ளோஸ்ட் டு 2180 கெல்வின் ஃபார் குரோமியம். அப்போ இது எவ்வளோ இருக்குது, வனேடியமும் குரோமியமும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஈக்குவல். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கெல்வின் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஹவவர் manganese in 3D series and TC in 4D series have low melting point. அப்போ மேங்கனீஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேங்கனீஸ் நமக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன இருக்குது, கம்மியாயிருச்சா. அப்போ மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகுது அப்படின்னா லோவாக இருக்குது. The maximum melting point at middle of the transition metal series indicates that D5 configuration is favorable for strong interatomic attraction. The following figure show the trends in the melting point of the elements. So இதான் அதோடைய டயக்ராம். வேரியேஷன் இன் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் 3D சீரீஸ் எலமெண்ட்டு இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். தேங்க்யூ. ஸோ 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக கிளாஸ் அட்டன் பண்ணாமல் ஒரு சிலர் இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பயப்பட வேண்டாம், நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் ரிப்ளை பண்ணப்படும். தேங்க்யூ. வெல்கம் டு ஆல். தேங்க்யூ.